ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஷால் அப்படிங்கிற ஒரு நபரை தரமா வச்சு செஞ்சிருக்காரு. அவரை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எதுவுமே பண்ணலங்க. சகுனி வேலைகளை தான் எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு இருக்கான். நேரடியா யாருகிட்டையும் பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு தொடை நடுங்கி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் தர்ஷிகா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவா அன்ஷிதாவா அப்படிங்கிற மாதிரி டபுள் ட்ராக்ல போயிட்டு இருக்கான். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும், என்னடா ரூம் போட்டாடா யோசிப்பீங்க, நாங்க கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க கொடுத்தா அதை கெடுக்கிறதுக்குனே வர்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே கழுவி ஊத்துறாரு. அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல மிகப்பெரிய பச்சோந்தி அப்படின்னா அது சௌந்தர்யா தாங்க. எம்மா என்ன நடிப்புமா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, அந்த அம்மாவை பொறுத்தளவுல டாஸ்க் எதுவுமே விளையாட தெரியாது, எந்த திறமையும் கிடையாது. அடுத்தவங்களை புல்லிங் பண்றது, இரிட்டேட் பண்றது, ப்ரொவோக் பண்றது, மார்க் பண்றது, இது மட்டும்தான் முழு நேர வேலையா பிக் பாஸ் வீட்டுல வச்சிருக்காங்க. அதே நேரத்துல உறவாடி கெடுக்கிறதுல சௌந்தர்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். முதல் வாரத்துல இருந்தே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வாரம் வாரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் ஜாக்லினா இருந்தா வீக்கெண்ட்ல ஜாக்லினை போட்டு கொடுப்பாங்க. அடுத்த வாரம் ஜெஃப்ரியா இருந்தா அந்த வீக்கெண்ட்லயே ஜெஃப்ரியா போட்டு கொடுப்பாங்க. ஒரு வாரம் சாச்சனாவா இருந்தா அந்த வீக்கெண்ட்ல சாச்சனாவை பத்தி குறை சொல்லுவாங்க. கடந்த சில வாரங்களா ஜாக்லின் கூட பயணம் பண்ணாங்க. என்னைக்கு கோவா கேங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வீக்கெண்ட் எபிசோட்ல பேசு பொருள் ஆச்சோ, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் கிட்ட போகுமா இல்ல அருண் கிட்ட போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்டயா மாறினாங்க. அது கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலயுமே ஜாக்லினை பத்தி புரணி பேசுறது. இங்க ஜாக்லின் நல்லவங்க அப்படின்லாம் நான் எந்த இடத்துலயும் பதிவு பண்ணவே கிடையாது. ஜாக்லினுமே இதே மாதிரி கேவலமான வேலைகளை தான் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வச்சு கழுத்திறக்குறதுல ஜாக்லின் முதல் நபர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலும் சௌந்தர்யா மாதிரி ஒரு பச்சோந்திய பார்க்கவே முடியாதுங்க. ஜாக்லின் கிட்ட சண்டை போட்டு விஷால் அருண் இவங்க கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாரு. இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அருணையும் விஷாலையும் போட்டு பொழந்த உடனே சௌந்தர்யாவும் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க. எம்மா எப்படிமா, உன்னோட பிஆர் போன சீசன்ல பச்சோந்தியா இருந்தாரு, அதே ஸ்ட்ராட்டஜி தானா? பாலினம் மட்டும்தான் வேற, மத்தபடி ரெண்டு பேரோட கேரக்டரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே அன்பு பாசம் நேசம் அப்படின்னு இவ்வளவு நாள் போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த அன்ஷிதாவோட வேஷத்தை கிழிச்சு எரிஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்த உடனே போட்டியாளர்களை டாஸ்க் விளையாட சொன்னா ஏதாவது ஒன்ன பண்ணிட்டு வீக்கெண்ட்ல நம்ம கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏதாவது கேட்கும் போது இவனுங்களை பொறுத்தளவுல உருட்டுன்னு உருட்டுறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இவனுங்க பண்றத குறும்படம் போட்டு காட்டினாதான் சரியா வரும். நானும் டீமு கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம கிட்ட விளையாடுற மாதிரியே பிக் பாஸ் கிட்டையும் விளையாண்டாங்க. பாத்தீங்களா, அவரை பொறுத்தளவுல இனி கேப்டன்சி டாஸ்கே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஆப்பு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பத்தி பேசின உடனே இன்னைக்கு முத்துக்குமரன் செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் முதல்ல வெள்ளிக்கிழமை நிகழ்வுக்குள்ள போறாரு. இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இந்த மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எங்க அப்பா பேக்கரி கடை வச்சிருக்காரு அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படியே வச்சுக்கலாம்னு வைக்கலாம். சௌந்தர்யாவோட பேக்கரியில போய் ஸ்வீட் வாங்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஆர்மி கிளம்பி போவானுங்களா இருக்கும். ஆமாங்க, சௌந்தர்யா அப்படிங்கிற தற்கொலைக்கு ஆதரவு கொடுத்து பல தற்கொலைகள் இன்னும் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. இருந்தாலும் இவங்க இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரயான் போட்டு கொடுத்துறாரு. சௌந்தர்யா நீ வெளியே போனதுக்கு அப்புறமா ஜாக்லின் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல அப்படிமே சொல்றாரு. என்னடா இவ இப்படிலாம் சொன்னாலா அப்படிமா ஜாக்லின் கொஞ்சம் ஜர்க்காராங்க. இருந்தாலும் ஜாக்லினை பொறுத்தளவுல ஏமா உன்னை பொறுத்தளவுல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே நீ 1000 அர்த்தம் வச்சிருக்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், வெளியே இருக்கும்போது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பல கேட்டகரி வச்சிருக்க. ஆனா எங்களை பொறுத்தளவுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா மலுப்புறாங்க. இல்ல மச்சான் நான் அப்படி சொல்ல மச்சான், இப்படி சொன்ன மச்சான் அப்படிமே சொல்றாங்க. அடையச்ச எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து ஜாக்லின் புரணி தானே பேசிக்கிட்டு இருக்க. ஜாக்லின் பண்றது தப்பு, ஜாக்லின் மத்தவங்களை பகடக்காயா பயன்படுத்துறா அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டியே. நேரடியா ஜாக்லின் கிட்ட சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சே. ஆமா, எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. சௌந்தர்யா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஏதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுவாங்கன்னு அவங்கள ஆதரிக்கிற தற்குறிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லே முதல்ல ஜாக்லின் கிட்ட நேரடியா சொல்றா. ஜாக்லின் உன்னோட கேம் சரியில்லை, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத நேரடியா சொல்லு பாப்போம். வேணும்னா பாருங்கடா, இந்த வாரம் முழுக்க ஜாக்லின் பின்னாடியே சௌந்தர்யா சுத்துவா. எதுக்குன்னா இந்த வாரம் ஜாக்லின் எழும்பும் போது அரங்கம் அளவுக்கு கைத்தட்டல் வந்துருச்சு.
போச்சு. உங்க தலைவி சௌந்தர்யா அந்த கைத்தட்டல்ல அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருந்ததெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? போங்கடா வேலை வெட்டிய பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா ரசிகர்கள்ட்ட நம்ம சொல்லணும். இப்படி இவங்க 3 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முத்துக்குமாரனை காட்டுறாங்க. முத்துக்குமாரனை பொறுத்தளவுல கேமராவை பார்த்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். பிக் பாஸ் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை நான் பண்ணவே மாட்டேன், மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பைத்தியமாவே மாறிட்டான் முத்துக்குமரன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 தடவையாவது பிக் பாஸ் கிட்ட முத்துக்குமரன் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் அவர் மிகப்பெரிய கொலக்குத்தம் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுக்காக எல்லாம் கிடையாது. முத்துக்குமரனை பொறுத்தவரை பிக் பாஸ் மேலையும் விஜய் சேதுபதி மேலையும் ஒரு மரியாதை வச்சிருக்காரு. அவ்வளவு மரியாதை வச்ச நபர் நம்மளை இப்படி நினைச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலதான் முத்துக்குமரன் இத்தனை வாட்டி சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல பல தற்கொலைகள் முத்துக்குமரன் நடிக்கிறான்டா, போலியா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க. நீங்க கதருங்கடா, முத்துக்குமரன் கையில டைட்டில் கிடைக்கிற அந்த நாள் வரை நீங்க கதறிட்டு தான் இருக்க போறீங்க, கதருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லணும் போல இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு நடிகர் சூரி விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. எதுக்காக? விடுதலை பார்ட் 2 படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல, அதனால ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயா ஸ்பான்சர் டாஸ்க்ல ஜெயிச்ச சௌந்தர்யா, ரயான், ராணவ், ரஞ்சித், முத்துக்குமரன் இந்த 5 பேருக்குமே ஹிமாலயாவோட ஒரு ஆஃபர். வேற ஒண்ணும் கிடையாது. எப்பா உங்க 5 பேரையும் அழகுபடுத்தி பார்க்க போறோம்ப்பா, வாங்கப்பா ஃபேஷியல் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. 5 பேரும் ஃபேஷியல் எல்லாம் பண்றானுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சோந்திகள் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பச்சோந்தினா யாரு? ஒன்னு சௌந்தர்யா, இன்னொன்னு விஷால். இந்த இடத்துல விஷால் ஜாக்லினை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜாக்லின் மத்தவங்களை குறை சொல்லுவா, அவ பேசும்போது யாராவது வேற ஏதாவது ஆட்டிடியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ இரிட்டேட் ஆகி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவா. ஆனா நம்ம பேசுற நேரங்கள்ல நீ பேசுறதெல்லாம் உண்மையே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறா. இதெல்லாமே இரிட்டேட் ஆக தான் செய்து அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசிட்டு இருக்கான். சௌந்தர்யாவும் ஆமாடா ஜாக்லின் அப்படிதான்டா பண்ணுவா, ஜாக்லினோட கேரக்டரே அதுதான்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. உண்மையாவே இந்த சௌந்தர்யாவெல்லாம் பார்க்கும்போது திட்டணும் போல இருக்குதுங்க. ஆமாம் தானங்க, எத்தனை இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யாவுக்காக நின்றுருக்காங்க, அதே நேரத்துல சௌந்தர்யா நின்றுருக்காங்க இல்லன்னா சொல்ல, சண்டை போட்டிருக்காங்க, 2-3 இடத்துல சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஜாக்லின் எந்த இடத்துலயுமே சௌந்தர்யாவை பத்தி தவறா பதிவு பண்ணல. அதே நேரத்துல கூடயே இருந்துகிட்டு சௌந்தர்யா பல இடங்கள்ல ஜாக்லினை பத்தி குறைதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்க்கும்போதுதான் உன்னோட புத்தி தெரியுதுமா. போன சீசன்ல இருந்த விஷ்ணுவா இருக்கட்டும், இந்த சீசன்ல இருக்கிற சௌந்தர்யாவா இருக்கட்டும், சரியான பொருத்தம் அப்படிங்கிற அளவுக்கு தான் 2 பேருக்கும் பொருத்தம் பக்காவா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட பொறுக்கி பச்சோந்தி எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க, விஷால் தாங்க. வேற யாரு? தர்ஷிகா வெளியே போயிட்டாங்கல்ல, அடுத்த ஆளை செட் பண்ணும்ல. அன்ஷிதா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பேசுறது மட்டும் இல்ல, தன்னோட கையில இருக்கிற வளையல கலத்தி அன்ஷிதா கையில போட்டு விடுறாரு. இந்த வார வீக்கெண்ட்ல யாரு வேணாலும் வெளியே போகலாம், என்ன மட்டும் எந்த இடத்துலயும் மறந்துடாத, உள்ள இருக்கும்போது ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கோம், வெளியே போனதுக்கு அப்புறமும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். எத்தனை பேர்ரா? 1 பத்தாது என்ன? தர்ஷிகா வெளியே போகும்போது மோதிரத்தை கலத்தி உன் கையில போட்டு விடுறா, நீ அன்ஷிதாட்ட போட்டு விடுற. அடுத்த வாரம் கண்டிப்பா சௌந்தர்யாவுக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுப்ப. ஆக மொத்தத்துல அது இல்லனா இது, இது இல்லனா அது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் துண்டை போட்டு வைக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் விஷாலோட செயல்கள் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. விஜேஎஸ் பொறுத்தளவுல வந்த உடனே அருணை போட்டு பொழந்துட்டாருங்க. அதாவது டப்பா அருணை பொறுத்தளவுல கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வரும்போது நல்லா தான் நடந்து வர்றான், ஆனா எல்லாரையும் பார்த்த உடனே நொண்ட ஆரம்பிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி டப்பா அருண் பண்ண ஒரு கேவலமான போலியான செயலை இந்த இடத்துல விஜய் சேதுபதி சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம கவனிக்கலையப்பா எந்த இடத்துல டப்பா அருண் இப்படி பண்ணா அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க யாராவது பாத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ராணவ் நடிச்சானோ இல்லையோங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க்ல பல பேர் போலியா நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. அதே நேரத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முத்துக்குமரனை பத்தியும் பேசுறாரு. எப்பா முத்துக்குமரன் முந்தா நேரத்துல இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான்பா, பிக் பாஸ் கண்டுக்கவே மாட்டுக்காரு, அதெல்லாம் பத்தி கேட்போம், அதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாராட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு. எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே விஜய் விஷாலா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், சார் நாங்க ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கோம் சார், பாடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு பாட்டையும் பாடுறானுங்க. பாட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க வன்மம். இந்த ஜெஃப்ரிய பொறுத்தளவுல வன்மத்தோட மறு உருவம் அப்படின்னே சொல்லலாம். அவனுங்களை பொறுத்தளவுல ப்ளூ டீமையும் எல்லோ டீமையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எல்லோ டீம்ல இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்களோட கழுத்தை அறுத்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாட்டை ரெடி பண்ணிருந்தானுங்க. உண்மையாவே அந்த வரியில நடந்தது உண்மைதான்.
இந்த முத்துக்குமரனை பொறுத்தளவுல சிரிச்சு பேசுறவங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கான். என்னைக்குதான் அவனுக்கு அது புரிய போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியல. நம்ம தான் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பாட்டை கேட்ட உடனே விஜய் சேதுபதி வந்து இதுக்குள்ள நிறையவே அரசியல் இருக்குப்பா, இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு, சிறப்பு, இருந்தாலும் விஷாலே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டிடுறாரு. ஆக மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட்ல விஷால் ஜெஃப்ரி இவங்க 2 பேர் மேலையும் விஜய் சேதுபதி செமகான்ல வந்திருக்காரு. இடது கையில அடிபட்டிருக்குன்னு சொல்றாரு, இடது பக்கமா திரும்பி படுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல குறும்படங்கள் வெளியாச்சு. வேற யாரு, இந்த சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சொம்பு தூக்கிட்டு ரிவ்யூ பண்றானுங்கல்ல, அவனுக்கு தான் இப்படிப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து எப்ப உண்மையாவே உனக்கு அடிபட்டு இல்ல, வெளியே இப்படி நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அடிபட்டு இருக்குது, உனக்கு வலிக்குது, டாக்டரும் அதை உறுதிப்படுத்தி இருக்காரு, இருந்தும் எதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ராணவ் வந்து சார் உண்மையாவே தான் சார் வலிக்குது சார், என்ன சார் இப்படிலாம் வேற பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் அதிர்ச்சி ஆகிறான். அதே நேரத்துல இந்த இடத்துல ராணவ் வேற பாராட்டுறாரு. அதாவது நடந்து முடிஞ்ச செங்கோல் டாஸ்க்ல உன்னால டாஸ்க் விளையாட முடியலனாலும் நீ கொடுத்த கமெண்ட்ரி எல்லாமே நல்லாதான்ப்பா இருந்துச்சு, பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே இரிட்டேட் பண்ண, அந்த வகையில ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற உன்னோட முயற்சி பாராட்டத்தக்கது அப்படிங்கிற பாராட்டுறாரு. சார் அவன் பண்ணது தப்பு சார், பிக் பாஸ் வீடே பத்தி எரியும் போது அந்த இடத்துல தண்ணிய ஊத்துறதுக்கு பதிலா அவன் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருந்தான், அதை எப்படி பாராட்டுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. ஆமா தானங்க, ராணுவ பண்ணது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை போட்டவங்களை மட்டும் இரிட்டேட் பண்ணல, பாத்துக்கிட்டு இருந்த நம்மளையுமே கடுப்பேத்தான் செஞ்சு. என்னடா இவனுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாதா, புத்தி இருக்கா இல்லையா, எதுக்கு இப்படி எச்ச வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நானே ராணவ நினைச்சேன். இருந்தாலும் இந்த இடத்துல கண்டென்ட்டுக்காக நீ ஏதோ ஒண்ணு பண்றப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற பாராட்டுறாரு. அதே நேரத்துல அருண் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. எப்பா நான் உன் நல்லதுக்கு தான்ப்பா போன வாரம் போட்டு அடிச்சேன், நீ இப்படி அமைதியாலாம் இருக்காத, நீ எல்லாம் ஸ்ட்ராங் போட்டியாளர், இறங்கி ஆடு, அப்பதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அருண் வந்து அடுத்த வாரத்துல இருந்து ஆடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்பா அடுத்த வாரம்லாம் வேண்டாப்பா, இந்த நொடியை ஸ்டார்ட் பண்ணு, நாளைக்குன்னு சொன்னாலே விளங்காது அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாரு. சார் போன வாரம் நீங்க என்னத்தை கிழிச்சீங்க, தீபக் இஷ்யூ மட்டும் தான் பேசுனீங்க, அதே நேரத்துல போன வாரம் வீக்லி டாஸ்க்ல முழுக்க முத்துக்குமரனை மார்க் பண்ணா, இரிட்டேட் பண்ணா, ப்ரோவோக் பண்ணா, இத பத்தி எல்லாம் நீங்க எந்த கேள்வியுமே எழுப்பலையே. சரிதான் சார், உங்க நிலைமையும் எங்களுக்கு புரியதான் செய்யுது, நீங்க அருணை பத்தி பேசினா உங்களை கிழிச்சு நட்டிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா, அதுக்கு பயந்துதான் அருண் கிட்ட பம்முறீங்களா, இல்லனா விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்பா அவர் எங்க சீரியலோட ஹீரோப்பா, அவர் ரொம்ப அடிக்காதனே விஜய் டிவியே உங்ககிட்ட சொல்லியிருக்கானுங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் அருணை பார்க்கும்போது எங்களுக்கு கோமாளியா தான் தெரியறாரு, ஹீரோவா தெரியல. ஆமாந்தானுங்க. அடுத்ததான் மஞ்சரி கிட்ட வராரு. மஞ்சரி, இந்த பிக் பாஸ் வீட்ல உங்களை யாருமே கேட்கல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, கேட்கறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது மஞ்சரிய அன்ஷிதா வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கும் போது, என்னப்பா ராணுவுக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல ஜெஃப்ரிக்கோ அருணுக்கோ விஷாலுக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க, நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அழுதுருப்பாங்க. இந்த இடத்துல மஞ்சரிக்கு ஆதரவா விஜய் சேதுபதி பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து முத்து மஞ்சரியை பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே அப்படிமே கேக்குறாரு. அந்த இடத்துல முத்து சொல்றாரு, அதாவது மஞ்சரி நோ இன்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல மஞ்சரிக்கு பெருசா அடிபடல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மெயின் பண்ணி சொல்லிப்பாரு. அந்த டைலாக்கை இந்த இடத்துல முத்துக்குமரனை வச்சு சொல்ல வச்சுட்டு, முத்துக்குமரா நீ வாங்கின அடி சமத்தியான அடி போலயே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை பத்தி பிறகு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை கலாய்க்கிறாரு. பவித்ரா ஃபயர் மூடா பத்தல, இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி விஷால் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்டா, உங்ககிட்ட எல்லாம் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணிடுறாரு. அந்த நேரம் விஷால் ஜெஃப்ரியோட மூஞ்ச பாக்கணுமே, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துருந்தானுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே தீபக்க பாராட்டுறாரு. தீபக் உங்களை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல ஜெஃப்ரிக்கு டஃப் கொடுக்கற அளவுக்கு ஒரு சின்ன பையனாவே மாறிடி செமையா கேம் ஆடி இருந்தீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. அந்த இடத்துல தீபக் வந்து, சார் என்ன பாராட்டும் போது நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ என் பையன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. விஜய் சேதுபதியுமே நம்மளால நம்ம பிள்ளைய பெருமைப்படுறத நினைக்கும் போது அந்த ஃபீலிங்கே வேற அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ரஞ்சித் நீங்க சூப்பரா விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஜெஃப்ரி கிட்ட வரும்போது விளையாட்டுலாம் நல்லா தான் விளையாடுற, வேற என்ன சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிற சொல்லி நிப்பாட்டிடுறாரு. அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெஃப்ரி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதுதான் அவனை இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லனா ராணவ அடிச்ச அன்னைக்கே ரெட் கார்டு கொடுத்து இவனெல்லாம் வெளியே அனுப்பி இருக்கணும். இந்த ரவுடியை பொறுத்தளவுல போன வாரம் ரொம்பவே எல்லை மீறி நடந்துகிட்டான்.
அவனுக்கு எதிராக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதி அதுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஜாக்லினுங்க. ஜாக்லின் எழுந்து நின்ன உடனேயே அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல். என்னடா ஜாக்லின் அந்த அளவு எதுவும் பண்ணலையாடா? முத்துக்குமரனை பகடக்காயா பயன்படுத்தி தான்றா அந்த டாஸ்கே வின் பண்ணாங்க. சரிடா, ஏதோ ஒன்னு நடத்துறீங்க. முதல் வாரம் வெளியேற வேண்டிய ஜாக்லினை 75வது நாள் வரை கொண்டு வந்துட்டீங்க, நீங்க நடத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரனையும் பாராட்டுறாரு. அதாவது உங்களை விஷால் ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது நீங்க தரையிலேயே நீச்சல் அடிச்சீங்கல்ல, பாக்குறதுக்கு மாசான சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு. உண்மையாவே முத்துக்குமரனை பொறுத்தளவுல செங்கல் டாஸ்க்ல பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, முதல் நாள்ல இருந்து 3வது நாள் வரைக்கும் அதிகமா அடி வாங்கின அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ டீம் தான். அடி மட்டும் தான் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எவன்லாம் அடிச்சானோ எல்லாரையும் திருப்பி அடிக்க தான் செஞ்சாங்க. கடைசி ரவுண்டு கூட பிக் பாஸோட சதி திட்டத்தால தான் ஜாக்லின் வின் பண்ணாங்க. ஆமா தானங்க, கடைசி 2 அணிக்கடையில போட்டியே நடத்தலையே. போட்டியே இல்லாம ஜாக்லினோட அணி தான் வின் பண்ணிச்சு அப்படி மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இதுல இருந்தே உங்களோட எச்ச வேலை எங்களுக்கு புரியுதடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணோம். இன்னைக்குமே அதை பத்தி எல்லாம் எந்த கேள்வியுமே எழுப்பப்படல. இப்படி எல்லாரையுமே பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ராணவ், உங்களுக்கு அடிபட்டு உங்களோட கை ஒடிஞ்ச நேரத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்புறது மட்டும் இல்ல, எப்பா நானா சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எழுப்பி நில்லுங்கப்பா அப்படிமே சொல்லிடுறாரு. எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான், அன்ஷிதா, முத்துக்குமரன் இந்த 5 பேருமே எழுந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல விஷால் எலும்பவா வேண்டாமா அப்படிமே உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி விஷால் எலும்புறீங்களா இல்லனா உட்கார போறீங்களா, நீங்க பேசுனீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விஷால் எழுந்து நின்றாரு. அதாவது விஷாலை பொறுத்தளவுல பின்னாடி பேசுறது தானே பழக்கம், நம்ம பின்னாடி தானே பேசணும், அதை விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற தைரியத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இருந்தாலும் போதும்டா, எவ்வளவு நாள் தான்டா நானும் உன்னை காப்பாத்தி கொண்டு வர, எலும்புடா இன்னைக்கு உன்னை அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷாலை எழுந்து நிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே கேக்குறாரு, எப்பா ஒருத்தன் அடிபட்டு வலிக்குதுன்னு கத்தும் போது அவன் நடிக்கிறான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேக்குறாரு. இந்த இடத்துல சௌந்தர்யா இல்ல சார், அவன் தெரியணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கான், அதுல ஒண்ணுதான் இதுன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரிதான் அன்ஷிதாவும் ராணுவ பொறுத்தளவுல இதே மாதிரி பல வேலைகள் பண்ணியிருக்கான், அதனாலதான் நான் நம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துக்குமரனை பொறுத்தளவுல சார் அவனுக்கு அடிபடும் போது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு உண்மையாவே அடிபட்டது ரொம்பவே நல்லது, காயங்கள் எதுவுமே இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா ராணவை இந்த வாரம் எல்லாருமே போட்டு வச்சு செஞ்சிருப்பான், அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டார்கெட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை இந்த இடத்துல மட்டும் முத்துக்குமரன் பதிவு பண்ணல, ராணவ கிட்டயே பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அன்ஷிதாலாம் ரொம்ப ஓவருங்க. சார் அப்படி சார் இப்படி சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆனா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஏம்மா நீ எல்லாம் பேசாதம்மா, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும் போது இப்படிலாம் பேசுறிய, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா, இதுல நீ அன்பானவ பாசமானவ அப்படிங்கிற மாதிரி வேஷம் வேற, எதுக்குமா இப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை போட்டு பொளந்து கட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல பிஆர் அக்காவை கொஞ்சம் விட்டுட்டாருங்க. பிஆர் அக்கா ராணுவ மட்டும் குறை சொல்லல, ஐயோ பிஆர்னு சொல்லிட்டானாங்க, சௌந்தர்யா தாங்க. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ராணுவ மட்டும் நடிக்காருன்னு சொல்லல, இந்த டாஸ்க்ல அடிபட்ட மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, அடியே படலடா அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்கள்ல சௌந்தர்யா பேசினாங்க. இந்த இடத்துல ராணுவ பத்தி சௌந்தர்யா பேசினதை மட்டும்தான் சொல்றாரே தவிர, என்ன சௌந்தர்யா ஒவ்வொரு ஆளுக்கு அடிபடும் போதும் அது போலியானது, உண்மையா நடக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, உனக்கு அடிபட்டு இருக்கும் போது நீ பேசுற மாதிரி மத்தவங்க பேசினா உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தரமான கேள்விகளை கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். இருந்தாலும் அந்த அளவுலாம் பெருசா கேள்வி கேட்கல. கடைசியா ஒண்ணு மட்டும் தான் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாப்பா, ஒருத்தன் அடிபட்டு வழியில துடிக்கும் போது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலாமா, முதல்ல வலிக்குதா என்னன்னு தானே பாக்கணும், அந்த தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல மஞ்சரிய பாராட்டினாரு. மஞ்சரி நீங்க சொன்னது சரியான கருத்து தான், அதாவது ஒருத்தன் வலிக்குன்னு சொல்லும் போது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம அவனதான் முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னதுக்கு பாராட்டுறேன் அப்படிங்கிற பாராட்டவும் செய்யறாரு. அதே நேரத்துல ராணுவுக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு, பாத்தியா ராணுவ் உனக்கு அடிபட்டு இருக்கும் போது எல்லாருமே நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேக்குறாரு. ராணுவுமே ஒத்துக்கிறாரு, அதாவது சார் எல்லாரும் ஒரு விதமா யோசிக்கும் போது நான் வேற மாதிரி யோசிக்கிறேன், அதனால கூட என்ன அவங்க நம்பாம இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதியுமே
ஆமாப்பா, அதுதான் உண்மை. உன்னை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல யாருமே உன்னை நம்பல. உன் மேல எல்லாருக்குமே ஒரு சந்தேக பார்வை இருக்குது. அதை கொடுத்ததே நீதான். அதையும் கொஞ்சம் புரிஞ்சு நீ விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராணுவுக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விஷால கோத்து விடுறாருங்க. அதாவது விஷால், நீங்க சொன்னீங்கல்ல ராணுவுக்கு ஆனதுனால அது பெருசா பேசப்படல. அதே நேரத்துல ராணுவ தள்ளி ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடே ஒரு ரணகலமா மாறி இருக்கும். எல்லாருமே ராணுவ தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஷால போட்டு கொடுக்குறாரு. அதாவது விஷால பொறுத்தளவுல ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆளுகிட்ட தான் பேசுவாரு. அதாவது ராணுவ கிட்ட ஜெஃப்ரிய பத்தி பேசுவாரு. ஜெஃப்ரி கிட்ட போய் உட்காரும் போது ராணுவ பண்ணதான் தப்பும் பாரு. இப்படி பல இடங்கள்ல நாரதர் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. லேய், எதுக்குடா உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஷாலோட முகத்திரைய விஜய் சேதுபதி கிளிக்கிறாரு. அந்த இடத்துல விஷால் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சார், யாருக்குமே தெரியாது, நீங்க போட்டு கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல மஞ்சரி எழுந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா சார், இந்த வீட்டுல ஜெஃப்ரிய பொறுத்தளவுல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பையன், எல்லாருக்கும் செல்ல பிள்ளை அப்படிங்கிற சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கேப்டன்சி டாஸ்க்னா விட்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ கொடுக்குறாங்க, இதுல இருந்தே தெரியலையா அப்படிங்கிற அவர் கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக், ரயான் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரயான் வந்து சௌந்தர்யா வந்து இன்ஃபுளுன்சாரா, விஷால் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா நம்புறா, விஷால் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே பல இடங்கள்ல வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. இததான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றாரு. அதாவது நீங்க யார நம்புறீங்களோ அவங்க என்ன பண்ணாலும் சரின்னு சொல்றீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க யார் என்ன சொன்னாலும் அது தவறு அப்படிங்கறது தான் உங்களோட எண்ணமா இருக்குதே தவிர அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கறத யோசிக்கிற தன்மை கூட உங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் சேதுபதி சொல்லிருப்பாரு. இத வச்சு இந்த இடத்துல ஜாக்லின், ரயான் ரெண்டு பேருமே சௌந்தர்யாவோட முகத்திலேயே கிளிக்கிறாங்க. இதுல கிளிக்கிறது என்னங்க, மொத்தமா கிழிஞ்சு போச்சு, பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்கான செங்கோல் டாஸ்க்ல யாரெல்லாம் டீமா இருந்தீங்களோ தனித்தனியா உட்காருங்க அப்படிமா உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல எந்த இடத்துல டேட்டி கேமா மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல முதல்ல பேசுற மஞ்சரியை பொறுத்தளவுல பிங்க் டீம் தான் டேட்டி கேம் ஆக்குனாங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்க பண்ணும்போது எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. அவங்களுமே ரெட் அணி கூட சேர்ந்து எங்களை டார்கெட் பண்ணாங்க, அது அவங்களுக்கு விளையாட்ட தெரிஞ்சது. அதே நேரத்துல நாங்க கூட்டணி சேர்ந்து பண்ணும்போது அது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷிதா வந்து பல இடங்கள்ல பர்சனல் அட்டாக்க கொண்டு போயிட்டாங்க, அதுதான் இந்த டாஸ்கோட சுவாரஸ்யத்தை கெடுத்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரியே ஜாக்லினும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கறத முடிவு பண்ணிதான் விளையாண்டோம். அதே நேரத்துல யாருமே காயப்படக்கூடாது, நம்ம ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருக்கும் போது அவங்க வலிக்குதுன்னு சொன்னா விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நாங்க விளையாண்டோம். ஆனா அன்ஷிதாலாம் அது பண்ணவே இல்லை. அதே மாதிரியே இந்த டாஸ்க்ல எங்களை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, எங்களுக்கு வலிக்குது அப்படின்னா எங்களை பிடிச்சவங்க கிட்ட தான் நாங்க வந்து எப்பா வலிக்குதுப்பா விடுங்க அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனா அன்ஷிதாவை பொறுத்தளவுல எதுக்கு எடுத்தாலும் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருந்தா. கேப்டனுமே அன்ஷிதாவுக்காக பல இடங்கள்ல சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லினும் போட்டு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா முழுக்க அந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகளை பத்தி விவாதங்கள் போகுது. அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும் ரொம்பவே மழுப்புறானுங்க. ஆனா விஜய் சேதுபதி எதையுமே கண்டுக்கல, எல்லாரையும் வச்சு செய்யறாரு. அதுலயும் குறிப்பா ரெட் டீமை பொளந்து கட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்னங்கடா உங்களை டாஸ்க் விளையாட சொன்னா நீங்க உங்களுக்காக விளையாடாம ஜெஃப்ரி அணிக்காக விளையாண்டுருக்கீங்களே, நீங்க தான் இந்த கேமையே கெடுத்தது. எப்படிடா ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா? நாங்க கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க கொடுக்கறோம், அந்த டாஸ்க கெடுக்கிறதுக்குனே வர்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த அருண், விஷால் ரெண்டு பேரையுமே பொளந்து கட்டிடுறாரு. அதே மாதிரி அன்ஷிதாவை பங்கம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அன்ஷிதா வந்து பல இடங்கள்ல ஜாக்லின் பண்ணது தப்பு, ஜாக்லின் நடிக்கிறாங்க, மஞ்சள் பொய் சொல்றாங்க நடிக்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாங்க. இத பத்தின பல விவாதங்கள் போகுது. எல்லா இடத்துலயுமே அன்ஷிதாவுக்கு தரமான செருப்படியே விஜய் சேதுபதி கொடுக்கறாரு. ஏம்மா, நீ மத்தவங்க மேல ஒரு குறை சொல்றல்ல, அந்த தவற நீ பண்ணாம இருந்திருக்கியா? நீ அதுக்கு மேல நிறையவே தவறுகள் பண்ணிருக்க. உன்ன மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும் ஹோல்டு பண்றாங்க, அந்த இடத்துல உனக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போது அவங்க விடுறாங்க, நீ அத கூட பண்ணல. அதே மாதிரியே அவங்க வலிக்குதுன்னு சொல்லி உன்னை விடுறாங்க, அந்த இடத்துலயும் நீ கேம் ஆடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இருந்தாலும் அன்ஷிதா வந்து சார் என்ன விடும்போது நான் மூச்சு வாங்கிட்டு தான் சார் விளையாட போனேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதி வந்து என்னம்மா நீ பண்ற தப்ப நீ ஒத்துக்கவே மாட்டியா? இதே மாதிரி நீ யாரையாவது ரிலீஸ் பண்ணி அவங்க கேம் ஆடினாங்கன்னா நீ என்ன சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி எதிர்கேள்வி கேட்கிறாரு. அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அன்ஷிதாவை பேசவே இல்லைங்க, தரமா வச்சு செய்யறாரு. அன்ஷிதா ஒரு கட்டத்துல அழுற மாதிரி ஆயிடுறாங்க. ஏமா நீ பண்ண தப்ப பத்தி தானே பேசிட்டு இருக்கோம்,
எதுக்கு இப்ப இப்படி போற? பண்ணாத எதையுமா நாங்க பேசிட்டு இருக்கோம்? நீ பண்ணதான் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் அன்பானவ பாசமானவ அப்படிங்கிற மாதிரி நீ பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்க. அந்த அன்பு பாசம் இதெல்லாமே இந்த டாஸ்க்ல எங்க போச்சு? ஏஞ்சல் டெவில் டாஸ்க்குக்காக இவ்வளவு கேவலமா விளையாட கூடாதுன்னு சொன்ன அன்ஷிதா இந்த இடத்துல காணாம போயிட்டாலே. இந்த இடத்துல அன்ஷிதாவோட விளையாட்டு எப்படி இருந்துச்சு நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அன்ஷிதாவை போட்டு தாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அன்ஷிதாவை பொறுத்தவரை பதில் பேச முடியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கும்போது எனக்கெல்லாம் பரமானந்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பேச்சாங்க பேசிச்சு. இது டாஸ்க்ல எல்லாரையுமே தரக்குறவா பேசுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல ரூல்ஸ் எல்லாம் நாங்க பிரேக் பண்ண மாட்டோம், என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுனதா இருக்கட்டும். அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அன்ஷிதாவை பொழந்து கட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே விஷால் அருண் இந்த ரெண்டு பேரையுமே தரமா வச்சு செய்யறாரு. என்னப்பா அவங்களாவது கேமுக்காக டீம் சேர்த்து ஆடினாங்க, ஆனா உங்களை பொறுத்தளவுல பிங்க் டீம் கிட்ட அலைன்ஸ் போட்டு தான் விளையாண்டீங்களா? நீங்க விளையாண்ட மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இவனுங்களை பொறுத்தளவுல எல்லாத்துக்குமே உருட்டதான் செய்யறானுங்க. இல்ல சார், ஜெஃப்ரி மட்டும் தனியா இருந்தான் சார், அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு சார், அதனாலதான் சார் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற சொல்றாரு அருண் தான். அந்த இடத்துல ஜெஃப்ரி எழுந்து சொல்றான், சார் எனக்கெல்லாம் யாருமே சாஃப்ட் கார்னர்லாம் பார்க்க வேண்டாம் சார், நான் யார்கிட்டயுமே கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அருண் வந்து அதை மாத்தி பேசுறாரு. இல்ல சார் எங்களுக்கு அப்படி தோணுச்சு, அவன்லாம் எங்க கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி வந்து, எப்பா நீங்க தான் கேம் ஆடவே இல்லையே, கேமை கெடுத்ததே நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா ரெட் டீமையும் பிங்க் டீமையும் பொழந்து கட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம். விஷாலா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும் தலை குனிஞ்சுதான் உட்கார்ந்து இருந்தாங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதே நேரத்துல ரெட் டீம்ல இருந்த சௌந்தர்யா வந்து முழுக்க அருண் விஷால் ரெண்டு பேரையும் குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. சார் நான் மட்டும் கஷ்டப்பட்டேன் சார், அவங்க டீமுக்காக ஆடல சார், அவங்க ஜெஃப்ரிக்காக தான் சார் ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப பதிவு பண்றாங்க. ஏமா இதெல்லாம் நீ அருண் கிட்டையும் விஷால்ட்டையும் பேசி அவங்க கிட்ட சண்டையே போட்டிருக்கலாமே. ஆனா வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆற வரைக்கும் விஷால் கூட சேர்ந்துகிட்டு, மச்சான் நீலாம் சூப்பர் மச்சான், அருண் வேற லெவல் மச்சான், ஆனா ஜாக்லின் தான் மச்சான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தல்ல. இப்ப எதுக்காக விஷால் அருணுக்கு எதிரா பேசுற? எம்மா சரியான பச்சோந்திமா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் சௌந்தர்யாவோட நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடைசியா மஞ்சரியை பொறுத்தளவுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த கேமை பொறுத்தளவுல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாரி கேக்குறாங்க, சாரி கேட்டா சரியாயிருமா? இததான் இந்த பிக் பாஸ் வீட்ல அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஆமாங்க, இந்த டாஸ்க்ல மட்டுமா எல்லா இடத்துலயுமே தப்பு பண்ணிட்டு அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்காம அந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிங்க் டீமை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல முழுக்க விதிமீறல் தான் பண்ணாங்க. இத பத்தி மத்தவங்க கேள்வி கேட்கும் போது ஆமா அப்படிதான் பண்ணுவோம், சரி மாத்திக்கிறோம், இப்ப என்னங்கிற அப்படிங்கிற அளவுக்கு திமிராதான் ஒரு ஆட்டிடியூட் காட்டியிருந்தாங்க. இத பத்தி தான் இந்த இடத்துல மஞ்சரி பேசுறதுக்கு வர்றாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்பா இதெல்லாம் திருந்தாத ஜென்மப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு விட்டாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டுமே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல இந்த டீமோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கறத எதன் அடிப்படையில நீங்க முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. இதுல முதல்ல எழுந்து வர ஜாக்லினை பொறுத்தளவுல, சார் டாஸ்க பொறுத்தளவு நாங்க முதல் நாள்லாம் நாங்க கூட்டணி வைக்கவே இல்ல, முதல் நாள்லயே பிங்க் டீமா இருக்கட்டும் ரெட் டீமா இருக்கட்டும் கூட்டணியா தான் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொளுத்தி போடுறாங்க. அதுக்கப்புறமா அது பத்திக்கிட்டு எரியுது. ஒட்டு மொத்தமா பிங்க் டீமையும் ரெட் டீமையும் விஜய் சேதுபதி தரமா பொழந்து கட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சொன்ன மாதிரி தாங்க கடைசியா விஷால் அருண் ரெண்டு பேரையுமே காலி பண்ணி விட்டாரு. எலை நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களால, என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்க டீம் தாண்டா விளையாடவே இல்ல, இதுல விஷால்லாம் இந்த வார கேப்டன் வேற, என்னத்த பண்ணி தொலைச்சான் அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு விஷால பங்கம் பண்ணிடுறாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 11வது வாரத்துல இருக்கிறீங்க. இந்த இடத்துல யாரோட ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றாரு. இதுல முதல்ல எழுந்து பேசுற சௌந்தர்யா பொறுத்தளவுல முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறாங்க. அதாவது இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரன் வந்து அவரோட தவறுகளையும் தோல்விகளையும் ஏத்துக்க மாட்டாரு, அத மத்தவங்க மேல திசை திருப்பி விடுறாரு அப்படிமே சொல்றாங்க. அதாவது இவங்களை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமரன் வந்து தெரியாம அவுட் ஆயிட்டாரு, இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்த மாதிரி காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் பவித்ரா 4வது வாட்டி கேப்டன்சி போட்டியில பங்கு பெறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணாங்க. அதே தான் இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க. அடுத்ததா வர்ற பவித்ராவுமே முத்துக்குமரனோட பேரை தான் சொல்றாங்க. அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரனை பொறுத்தளவுல
என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். என்ன நடந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் அவருக்கு தெரியும். அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மஞ்சரியை பொறுத்தளவுல விஷால பொளந்து கட்டுறாங்க. அதாவது விஷால பொறுத்தளவுல எந்த விஷயத்தையும் நேரடியா பேச மாட்டான். பின்னாடி இருந்து கொளுத்தி விட்டுட்டு சண்டை போட வச்சுட்டு அதுல லாபம் அடைகிறது தான் விஷாலோட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா ரஞ்சித்தை பொறுத்தளவுல அவருமே முத்துக்குமரனை தான் டார்கெட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரனை பொறுத்தளவுல அவன் பண்றதுதான் சரின்னு நினைப்பான். அதே நேரத்துல அவனை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை அடிச்சு காலி பண்றதுக்கான எல்லா பாயிண்ட்டுமே முத்துக்குமரன்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்பா இதெல்லாம் அவனோட திறமைகள்பா. சரி ஓகே ஏத்துக்கலாம். அடுத்ததா ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் பொறுத்தளவுல அன்ஷிதாவை பொளந்து கட்டுறாங்க. பல டாஸ்க்லயும் அன்ஷிதாவோட முகத்திரை கிழிஞ்சிருது. அவங்களுக்குள்ள இருக்கிற கோபமா இருக்கட்டும் வன்மமா இருக்கட்டும் வெளியே வந்துருது. அதை மறைக்கிறதுக்காக தான் அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அன்ஷிதா அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவோட முகத்திரைய மொத்தமா ஜாக்லின் கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க. அடுத்ததா தீபக் வர்றாரு. தீபக் பொறுத்தளவுல சார் ராணவோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே தவறான ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. கண்டிப்பா அது அவனுக்கு பேக் ஃபயர் ஆகும். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக முட்டாள்தனமா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல தீபக் சொல்றாரு. அடுத்ததா விஷாலுங்க. விஷால பொறுத்தளவுல ஜாக்லின் மேல வன்மத்தை கொட்டுறான். அதாவது ஜாக்லின் முதல் வாரத்துல இருந்து இந்த வாரம் வர எல்லாருகிட்டையும் போலியா தான் பழகிட்டு இருக்கா. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளு கூட நட்புல இருக்கிறா. எல்லாமே ஒரு சேஃப் கேம் தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே அது ஏற்புடையது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா அன்ஷிதாவை பொறுத்தளவுல அன்ஷிதாவுமே ஜாக்லின் மேலதான் வன்மத்தை கொட்டுறாங்க. அதாவது ஜாக்லின் ஒரு சின்ன சண்டை நடந்துகிட்டு இருந்தா அதுல ஒரு வார்த்தையை பிடிச்சு அந்த பிரச்சனையை பெருசுபடுத்துவா. அது மட்டும் இல்லாம கேமரால பதிவு பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே பல வார்த்தைகள் பேசுறாங்க. அதே மாதிரியே வீக்கெண்ட்ல யாருக்கு அதிகப்படியா கைத்தட்டல் வருதோ அவங்க கூட ஒட்டிக்கிறாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நாள் சௌந்தர்யா கூட இருந்த ஜாக்லின் சமீப காலமா மஞ்சரி கூடயும் முத்துக்குமரன் கூடயும் பயணம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களோட எண்ணமா இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த இடத்துல அன்ஷிதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரயானுங்க. ரயானை பொறுத்தளவுல ஜெஃப்ரியோட பேரை சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல அவனுக்கு எதிரியே கிடையாது. வில்லனே இல்லாம இருந்துகிட்டு இருக்கான். அவனை எல்லாருமே அன்பா தான் ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல வீக்கெண்ட்ல நீங்க ஏதாவது அறிவுரை கொடுக்கறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவனை மாத்திக்கிறான். ரொம்பவே போலியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி ஜெஃப்ரிக்கு தான் சொம்பு தூக்குறாரு. என்னப்பா நான் சொல்றதை கேட்டு அவன் மாத்திக்கிறதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. சார் என்ன சார், கோவா கேங் கூட இருந்ததெல்லாம் ஓகே தான். நீங்க சொன்ன உடனே அவன் மாறினதும் தவறு இல்ல. அதே நேரத்துல அவ்வளவு நாள் கூட பழகிருக்காம்ல, அவங்க மேல இருக்கிற தவறுகளை நேரடியா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நாமினேஷன்ல அவங்க பேரை சொல்லி நான் நல்லவன் உத்தமேனி ஒரு போலியான வேஷம் போடுறதை எங்களாலேயே ஏத்துக்க முடியல. அது எப்படி சரின்னு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரியே முத்துக்குமரனும் ஜெஃப்ரியோட பேரை தான் சொல்றாரு. அதாவது ஜெஃப்ரி அவங்கிட்ட இருக்கிற தவற அவன் ஏத்துக்கவே மாட்டுக்கான். அதை யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் அப்படிதான் என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு தான் போறான். அதெல்லாம் அவன் மாத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜெஃப்ரி எழுந்து நிற்கிறாரு. ஜெஃப்ரி உங்ககிட்ட இப்ப கேள்வி கேட்கலப்பா, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட முடிச்சிடுறாரு. அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க அருண், விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி இந்த 4 பேரையுமே பொளந்து கட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல ஜெஃப்ரி பண்ண எந்த தவறையுமே கண்டிக்கல. நாளைக்கான எபிசோட்ல ஜெஃப்ரிக்கு தரமான ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்துல இந்த வாரம் ரஞ்சித் வெளியேறிருக்காரு அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆமா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் பிக் பாஸ் இதுவரையா முத்துக்குமரன் பேசவே இல்ல. விஜய் சேதுபதியுமே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கான எபிசோட்ல எதுவுமே நடக்கல. நாளைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.